ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த கிளாஸ் நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பேக் எடுத்துருக்கேன். இதுக்கு நான் சிங்கிள் சைட் ஃபோல்டர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆரி ஒர்க் இருக்குல்ல, ஸோ அதனால் சிங்கிள் சைட் ஃபோல்டர் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது பேக் சைட், அதாவது ரைட் சைட் ஃபேஸிங்கில் வச்சுட்டு நம்ம எப்படி வந்து நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபேஸ்ட் பையாக சொல்லி கொடுத்துருக்கல, ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த நெக் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆர்ம் ஹோல் ஆகட்டும், பின்ன வந்து ஷோல்டர் ஆகட்டும், எங்கே கரெக்டாக வருதுன்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் ஒரு பூச் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அது நகராமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த நெக்கை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடணும். எப்போவுமே வந்து அது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் நெக் கட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் லெக் கட் பண்ணல. ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி வச்சு நான் அடிக்கும் போது எனக்கு வந்து ஈஸியாக எனக்கு வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்படி வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நீட்டாக உங்களோட நெக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும். இதில் நீங்கள் வந்து என்னோட ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் எல்லாமே பாருங்கள். எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நான் வந்து எப்படி இது வந்து பிடிச்சி வச்சு நான் வந்து நீட்டாக வந்து திருப்பி ஸ்டிச் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்களும் நீட்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? நீட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதில் எக்ஸஸாக இருக்கிறது வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அழகாக அந்த ஷேப்புக்கு நெக் ஷேப்புக்கே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் நீட்டாக எங்கெல்லாம் கர்வ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லிட் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்லிட் கொடுத்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நான் பாருங்கள் உள் திருப்புற பாருங்கள், எனக்கு பாருங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நெக் ஷேப் வந்து நீட்டாக வரணும். ஓகேங்களா? நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ஃபியூசிங் டேப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியுமா கேட்குறீங்க. அந்த மாதிரி இல்லை. நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாமே ஃபியூசிங் டேப் நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா என்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா கட் பண்ணி எடுக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் அயன் போட்டாலும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ட்ரிக் தான் நான் வந்து இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ ஃபியூசிங் டேப் வந்து நீங்கள் அது கூட ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் நெக் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா உள்ளே நீங்கள் ஃபியூசிங் டேப் வச்சு அயன் பண்ணி எடுத்தாலுமே உங்களுக்கு நீட்டாக தான் வரும். ஓகேங்களா? இப்போ நான் பாருங்கள் ஃபியூசிங் டேப் அயன் பண்ணதுக்கப்புறமா அது நீட்டாக ஒட்டிக்கிச்சா. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஆரி ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே ஸ்டிச் போடுற டாப் ஸ்டிச் போடுற மாதிரி தேவையும் இல்லை. அண்ட் தென் எனக்கு நீட்டாக வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து என்னோட நெக் பார்த்தீங்கன்னா நீட்டாக எனக்கு தேவையான ஷேப்பில் எனக்கு நீட்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பேக் நெக் ஃபினிஷ் பண்ணணும். பேக் நெக் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா பேக்கில் டாட் ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் பேட்டர்ன் ஷீட்டில் வந்து டாட் வரைஞ்சிப்பீங்களா, அது எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த டாட்டை நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் வச்சு பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு வந்து எங்கே அந்த டாட் எங்கே அந்த ஷோல்டர் இருக்கோ அது நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எப்படி கையால் அந்த டாட்டை பிடிச்சிக்கோ. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து உங்கள் டாட்டை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். லைக் இந்த 3 பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக டாட் வந்துடும். ஸோ இதுக்கு நான் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணுறேன். மார்க்கர் யூஸ் பண்ணி நல்லா மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நான் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி சைட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஒரு சைடு இருக்கிற டாட் வந்து இன்னொரு சைடுக்கு வந்துடும். இப்போ வந்து இந்த டாட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டாட் ட்ரேஸ் பண்ணக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும். நான் பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ண பாருங்கள். அதோட மிடில் ஆஃப் த பாயிண்ட், அதாவது அந்த பாயிண்ட் அந்த ஸ்டார்ட் ஆகுதுல, ஸோ அங்கே நான் பிடிச்சி அந்த மிடிலுக்கு நான் கொண்டு வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனுமே சேம் இதில் இருக்கணும். லைக் வந்து சேம் பாயிண்டில் இருக்கணும் அந்த 2 லைனுமே. ஸோ வந்து அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்லாண்டிங்காக அந்த நீங்கள் லைன் போட்டுக்கலாம். அந்த லைன்லேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். சரி, நீங்கள் எப்படி கரெக்டாக வச்சு டாட் ஸ்டிச் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் அடுத்த சைடும் ஸ்டிச் பண்ணணும். அடுத்த சைடு நீங்கள் நீட்டாக வந்து அந்த டாட்டை மடித்து அந்த கடைசி அந்த 2 லைன் அந்த லைன் வந்து மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வருவீங்க. ஓகேங்களா? மெயினான விஷயம் என்னென்னா நம்ம வந்து டாட் வந்து போடுறோம்ல, ஸோ அதில் வந்து நீங்கள் மேலே, அதாவது அந்த மேலே மோனம் இருக்கலாம், அந்த பாயிண்ட்டை பிடிச்சி நீங்கள் மடிக்கும் போது உங்களுக்கு சென்டர் தெரிஞ்சிடும். ஸோ கீழே அந்த 2 லைனும் நீங்கள் கரெக்டாக வைக்கும்போது உங்களுக்கு டாட் வந்து நீட்டாக வந்துடும். ஓகேங்களா? டாட் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் வந்து என்னோட லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து எது ஆமோல் எது நெக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். ஸோ அதில் வந்து நெக்குக்கு வந்து நான் பாருங்கள் பூச் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அந்த நெக்கை நான் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம எப்படி பேக் நெக் ஃபினிஷ் பண்ணுமோ அதே மாதிரி தான் நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்லிட்டெல்லாம் இருந்தால் ஸ்லிட் கொடுத்துட்டு அதை அப்படியே உள் திருப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபியூசிங் டேப் யூஸ் பண்ணல. நான் வந்து சும்மா இந்த மாதிரி ஸ்லிட் கொடுத்துட்டு நான் வந்து மேலே டாப் ஸ்டிச் கொடுத்துட்டேன். நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 2 நெக், அதாவது ஃபியூசிங் டேப் வச்சு ஃபினிஷ் பண்ணால் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டேன். மேலே டாப் ஸ்டிச் கொடுத்தாலும் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரிங்களா? வந்து இது வந்து எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் வச்சு நீங்கள் உங்களோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சைட் ஆஃப் நெக் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னொரு சைட் ஆஃப் நெக் ஃபினிஷ் பண்ணல. ஸோ வந்து அதையும் நான் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வச்சு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து 2மே வந்து வச்சு பார்க்கணும். ஸோ ஒன்று ரைட்டில் இருக்கணும், ஒன்று லெஃப்ட்டில் இருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள் 2மே வந்து லைக் வந்து நீங்கள் இப்போ ரைட் சைட் ஃபேஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2மே ரைட் சைடு நெக்காக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பாயிரும். நீங்கள் மறுபடியும் அப்புறம் த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டு 2 சைடு வச்சு பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சென்டரில் ஹூக் தரனால நம்ம இப்படி தான் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நெக் ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து டாட் ஃபினிஷ் பண்ணுவோம். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இங்கே காமிச்சிருக்க பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் வந்து டாட் வந்து ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்து கரெக்டாக வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பூச் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் டாட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாட்டையும், அதாவது மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் ஃபேப்ரிக்கும் 2மே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் ஃபேப்ரிக்கை
மேலே வச்சுட்டு லைனிங் ஃபேப்ரிக்கை கீழே வச்சுட்டு ரைட் சைடோடனா ரைட் சைடோட எடுத்து அப்படியே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். பின்ன லெஃப்ட் சைடோட ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அங்கே அட்டாச் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை வந்து உள் திருப்புறது அதெல்லாம் இல்லை. அதாவது நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒரே இதில் இருக்கணும். அதனால நீங்கள் வந்து சும்மா அதை வச்சு நீட்டாக வந்து இந்த மாதிரி தையல் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டாட் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லைனிங்கும் சரி மெயின் ஃபேப்ரிக்கும் சரி நகராமல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லைனிங்கும் சரி டாட் வந்து ஸ்டிச் பண்ண போகிற இடமும் சரி இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி வச்சு நீங்கள் வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடணும். ஓகேங்களா? ஸோ நம்ம டாட் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து நம்ம கட் பண்ணணும். அங்கே வச்சு நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரின்சஸ் கட் டாட் ஷேப் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இன்னொரு சைடும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். நான் பாருங்கள் அதே மாதிரி வந்து என்னோடய ப்ளவுஸோட ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்து நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய டாட் பீஸ் எடுத்து அதையும் நான் வந்து நீட்டாக அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ரைட் சைடு எப்போவுமே ரைட் சைடு ஃபேஸிங்கில் தான் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ ரைட் சைடு ஃபேஸிங்கில் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் டார்ட்டையும் சரி அந்த ஃபஸ்ட் பீஸையும் சரி ரெண்டுமே சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் நீட்டாக வந்துடும். பிரின்சஸ் கட் அந்த டாட் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடும். ஓகேங்களா? டாட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம பட்டி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பட்டிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து 2 பீஸும் மெயின் ஃபேப்ரிக்கில் 2 பீஸும் கட் பண்ணுவீங்க. இப்போது ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கும் ஒரு மெயின் ஃபேப்ரிக்கும் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நான் வச்சிருக்க பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து திருப்பிக்கணும். நான் இப்போ திருப்பி இருக்க பாருங்கள். ஸோ வந்து மெயின் அதாவது ரைட் சைடு ஃபேஸிங் மெயின் ஃபேப்ரிக் வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலேயும் லைனிங் ஃபேப்ரிக் மேலேயும் வந்து இந்த மாதிரி நீங்கள் தலைகீழ வச்சுக்கணும். தலைகீழ வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும். ஓகேங்களா? நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னா ஃபஸ்ட் நான் வந்து இந்த லைனிங் ஃபேப்ரிக் இருக்கலாம் அதை நான் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுருவேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கை மறுபடியும் அங்கே அதாவது அந்த மெயின் ஃபேப்ரிக் இடத்துல வச்சு நான் வந்து அதை மறுபடியும் ஸ்டிச் போடுவேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸி. அதாவது ரெண்டுமே வச்சு நீங்கள் ஒட்டுக்காக ஸ்டிச் போட்டால் போட்டுக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் லைனிங் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் போடுறனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக இருக்கும் எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பட் ஸ்டிச் போடும்போது பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த கீழே இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சர் லைன்ஸ் வந்து தெரியக்கூடாது. ஸோ இது ரெண்டும் சேர்த்து மேலே நான் இப்போ வந்து ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு மேலே நான் வந்து நீட்டாக ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துட்டே வரேன். ஸோ வந்து அந்த மாதிரி டாப் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி நீட்டாக ரெடி ஆயிரும். ஓகேங்களா? பட்டியோட கீழே ஃபினிஷ் பண்ணணும். அதாவது கீழே ஓப்பனில் இருக்கல அதை ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு இப்போ பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாக சுருட்டி எடுத்துக்கணும். சுருட்டி எடுத்துகிட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் ஃபேப்ரிக்கும் இந்த மாதிரி வச்சுக்கணும். அதாவது ரெண்டு சைடுமே அந்த சுருட்டினது வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து அந்த சுருட்டினது வந்து படாமல் அதாவது அங்கே உள்ளே இருக்கலாம் அது வந்து படாமல் அந்த ரெண்டு லைனிங்கையும் அந்த மெயின் ஃபேப்ரிக்கு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த உள்ளே வந்து நம்ம அந்த ப்ளவுஸை மடிச்சிருக்கோம்ல அது வந்து பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து உள் திருப்பும் போது வராது. அதனால் அது அந்த ப்ளவுஸ் உள்ளே வந்து படாமல் பார்த்துக்கோங்க. அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் மட்டும் இந்த மாதிரி திருப்பி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பட்டி வந்து நீட் ஃபினிஷிங்கில் வரும். ஓகேங்களா? இப்போ ஏதாச்சும் ஒரு ரொம்ப கர்வாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் வந்து அங்கே ஒரு ஸ்லிட் கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து ஸ்டிச் போட்டது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருமோன்னு பயமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னொன்று அதாவது ஒரு ஸ்டிச் அதாவது கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டு கொஞ்சம் தள்ளி இன்னொரு ஸ்டிச்சும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து உள் திருப்பிடணும் நான் பண்ணுற மாதிரியே. ஓகேங்களா? சைடுக்கு நான் எப்படி பட்டி ஃபினிஷ் பண்ணணும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இன்னொரு சைடுக்கும் நீங்கள் பட்டி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டி அதாவது அந்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் பட்டியெல்லாம் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டர் ஜாயினிங்க்கு உங்களோட ஃப்ரண்ட் சைடு உங்களோட பேக் சைடு எடுத்துப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ரைட் சைடு எப்போவுமே ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி தான் வைக்கணும். ஸோ வந்து இப்போ வந்து நான் பேக்கோட ரைட் சைடு எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டோட ரைட் சைடு எடுத்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் பேக்கோட ரைட் சைடு இப்படி இருக்குன்னா ஃப்ரண்ட்டோட ரைட் சைடு நான் எடுத்து நான் வந்து அப்படியே ஃபேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? மாடர்ன் மிஷின்னா ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு ஷோல்டருமே ஒரே சைஸில் தான் இருக்கும். இன்கேஸ் வேறு சைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டிங்லையோ இல்லைனா வந்து நீங்கள் இந்த மார்க்கிங்லையோ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். ஷோல்டர் வந்து பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணால் தான் ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாது. ஓகேங்களா? ஷோல்டர் ஜாயினிங் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பேக்கில் வந்து நம்ம லைன் போட்டிருப்போம்ல. ஸோ இந்த அளவு தான் மடிச்சடிக்கணும்னு. ஸோ வந்து அந்த அளவுக்கு நான் மடிச்சடிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் லென்த்து நம்ம ஒன்று தான் எடுத்துருக்கோம். பேக் லென்த்து ஒன்று தான் இருக்கணும். ஸோ வந்து மடிச்சடிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு லென்த்து ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி சேமாக தான் வரணும். ஸோ இந்த மாதிரி அதாவது வந்து ஷோல்டர் கரெக்டாக ஜாயின் ஆகுறது பின்ன வந்து இந்த லென்த்து ஜாயின் ஆகுறதுல தான் உங்களோட ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஷோல்டர் ஜாயினிங் எல்லாமே முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட மெயின் ஃபேப்ரிக்கும்
லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீழே தான் நான் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் நெக் வருதுல்ல, ஸோ வந்து அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு கீழே ஃபினிஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்லீவோட லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டான ஷேப்பில் வச்சு பூச் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸோ நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கனால நான் சிங்கிள் ஃபுட்ரு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆரி ஒர்க் பண்ணலன்னா நீங்கள் டபுள் சைடட் ஃபுட்ரே வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மேலே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓவர்லாக் மிஷினில் ஸ்டிச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்ன மாதிரி நீங்களும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லிட் போட்டுட்டு உளுத்திருப்பீங்க. ஸோ இதுக்கு நான் வந்து ஃபேஸ்ட்டு ஃபினிஷிங் தான் பண்ண போகிறேன் ஸ்லீவுக்கு. ஓகேங்களா? இங்கே நம்ம ஆரி போட்டிருக்கனால நம்ம மேலே டாப் ஸ்டிச் போடணுங்கிற அவசியம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஆரி ஒர்க் எதுவுமே போடலைன்னா நீங்கள் வந்து மேலே கண்டிப்பாக டாப் ஸ்டிச் போட்டுக்கணும். இல்லைனா இந்த ஃபியூசிங் டேப் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் ஃபியூசிங் டேப் வச்சு கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ளவுஸோட ஆர்ம் ஹோல் எடுத்துக்கணும், உங்களோட ஸ்லீவ் எடுத்துக்கணும். ஸோ ஸ்லீவை வந்து ரெண்டாக மடித்து நீங்கள் வந்து சென்டரில் வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்லீவோட சென்டரும் இந்த உங்களோட ப்ளவுஸ் இருக்குல்ல அதோட இந்த ஷோல்டர் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், அதுவும் சேமாக வரணும். ஸோ வந்து நீங்கள் அந்த ஸ்லீவோட சென்டரை வந்து அந்த ப்ளவுஸோட அந்த ஷோல்டர் அங்கே தான் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அங்கேருந்து தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்லீவ் வந்து நான் சொல்கிறேன்ல இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ வந்து இதில் நீங்கள் ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ரைட் சைடு எப்பவுமே ஸ்லீவ் வந்து ஃபேஸிங்கில் வைக்கணும். எப்பவுமே ரைட் சைடு தான் ஃபேஸிங். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளவுஸில் வந்து உங்களோட ஃப்ரண்ட் ஹேண்ட் இருக்குல்ல, ஸோ வந்து உங்கள் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் இருக்குல்ல அதுவும் இந்த ஸ்லீவில் நம்ம வந்து கட் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி கட் பண்ணிப்போம். ஸோ அங்கேயும் நம்ம வந்து நாச் போட்டுப்போம் நமக்கு தெரியுறக்கு. ஸோ அதுவும் வந்து நீங்கள் இப்படி திருப்பி வைக்கும்போது அதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வரணும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவை இழுத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அதாவது அந்த ஸ்லீவோட லாஸ்ட்லேயும் சரி உங்களோட அந்த ப்ளவுஸ் ஆர்மோட லாஸ்ட்லேயும் சரி உங்களுக்கு வந்து ஒட்டுக்காக வராது, அங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து எப்பவுமே இழுத்து வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. சும்மா அந்த ஸ்லீவையும் அந்த ப்ளவுஸுக்கு மேலே அந்த ஆர்மோலுக்கு மேலே அந்த ஸ்லீவை சும்மா ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் இன்கேஸ் இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் ஆயிரும் அண்ட் உங்களுக்கு நிறைய சுருக்கடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் போடும்போது. ஓகேங்களா? இப்போ நான் எப்படி ஒரு சைடு உங்களுக்கு நான் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிருந்தேன், அதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைடும் அழகாக ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ வந்து ப்ளவுஸில் வந்து ரெண்டு சைடுமே ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட ஃப்ரண்ட் சைடு அதாவது ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடும் சரி உங்கள் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடும் சரி ஒட்டுக்காக வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நீட்டாக வந்திருக்கணும். ஓகேங்களா? எந்த ஒரு சுருக்கு இல்லாமல் நீட்டாக வந்திருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்படியே வந்து உங்களோட ஃபேப்ரிக் வந்து திருப்பி நெக்ஸ்ட் நம்ம வந்து சைட் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ சைட் ஃபினிஷ்க்கு ஸ்லீவோட இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ வந்து ஆர்ம் ஹோல் வந்து ரெண்டுமே கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த சைடு ஆர்ம் ஹோல் சரி அந்த சைடு ஆர்ம் ஹோல் சரிங்க பாருங்கள் எங்களுக்கு எப்படி கரெக்டாக வரும் அந்த மாதிரி வச்சுட்டு கீழே வந்து கரெக்டாக வரணும். ஸோ இந்த மாதிரி லென்த்து எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வைக்கணும். கொஞ்சம் மேலே கீழே இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்கள் கட்டிங்கில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ வந்து எங்கேயுமே மேலே கீழே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்லீவோட எண்ட்லேயும் சரி உங்கள் ஆர்ம் ஹோலும் சரி கீழேயும் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து சீம் அலவன்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு சைடுமே கரெக்டாக தான் விட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் நீட்டாக உங்களோட சைடை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடணும். ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்கள் திருப்பிங்க பார்த்தீங்களா ஆர்ம் ஹோலும் சரி அதோட ப்ளவுஸும் சரி கரெக்டாக மேட்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் உங்கள் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், உங்களுக்கு சுருக்கு எதுவும் வராதுன்னு அர்த்தம். இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு மேலே கீழே அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு கரெக்டான அந்த ப்ளஸ் ஷேப் உங்களுக்கு கிடைக்கிறேன்னா அப்போ வந்து உங்கள் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட் வந்து ராவலோட்டாகி வந்திருக்கும். ஸோ அந்த த்ரெட் எல்லாமே நீட்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஒரு மெயின் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரெத்து வந்து ஒரு 2 இன்ச் எடுத்துக்கோங்க. பின் வந்து லென்த் வந்து உங்களோட அந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ லென்த் இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த பட்டி வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து அந்த பிரெத்து மட்டும் ஒரு 2 இன்ச்சுக்கு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இன்னொன்று வந்து நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி பட்டியோடது வந்து நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கணும். பட்டி வந்து நீங்கள் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ரெண்டுமே நான் வந்து 2 இன்ச் அளவுக்கு தான் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹூக் பட்டி வந்து ரைட் சைடு ஆஃப் த ப்ளவுஸில் வரணும். ஸோ வந்து ரைட் சைட் ஆஃப் த ப்ளவுஸில் வரும்போது உங்களுக்கு போடும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஐப்பட்டி வரணும், ரைட் சைடில் வந்து ஹூக் பட்டி வரணும். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட் நான் மெயின் ஃபேப்ரிக் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து நான் வந்து என்னோட ஐப்பட்டி அதாவது என்னோட ஹூக் பட்டியை நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ வந்து ரெண்டாக மடித்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நீட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. ஸோ வந்து ரைட் சைடு ஃபேஸிங்கில் வச்சுட்டு நீங்கள் வந்து ரெண்டாக மடித்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்டிச் போட்டுட்டு எட்ஜில் வந்து நீங்கள் எப்பவுமே கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து கட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே நம்ம வந்து மடிக்க போகிறோம்.
ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே அதை வந்து ராங் சைடில் வந்து நீட்டாக வந்து மடிச்சுப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், கீழேயும் நான் வந்து நீட்டாக மடிச்சுக்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து எனக்கு வந்து அந்த எட்ஜஸும் எனக்கு வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஸோ அந்த எட்ஜ்லேயே நான் நீட்டாக மடிச்சுட்டு அங்கே நான் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன், வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் வந்து இல்லை நான் வந்து பிடிச்சிட்டே ஸ்டிச் பண்ணுவேன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் போடுறதுக்கு வந்து அவசியம் இல்லை. எனக்கு வந்து அந்த மாதிரி வராது. ஸோ அதனால் நான் வந்து எட்ஜ்லேயும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துப்பேன். நீட்டாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதுதான் உங்களோட ஹூக் பட்டி. ஓகேங்களா. நான் நீட்டாக வந்து ப்ளேஸாக இருக்கிறதுக்கு நான் 2 கார்னருமே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஹூக் பட்டி வந்து இருக்கணும். இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம ஹூக் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஐ பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். பட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளவுஸோட ராங் சைடு திருப்பிப்பீங்க. ஸோ ராங் சைடு திருப்பிட்டு மெயின் ஃபேப்ரிக்கோ லைனிங் ஃபேப்ரிக்கோ அதை எடுத்து நான் இப்போ வந்து மடிச்சிருக்க பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் மடித்து கரெக்டாக அந்த நெக் சைடு வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வந்துடுங்க. ஸோ வந்து நம்ம ஹூக் பட்டிக்கு வந்து 2ஆக மடிச்சுப்போம். இதில் 2ஆக மடிக்கூடாது. மேலே மட்டும் நீங்கள் வந்து மடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கணும். அதே மாதிரி கீழேயும் மடிச்சுக்கணும். ஸோ எதுக்கு மடிக்கிறோன்னா நம்ம அப்போ தான் வந்து அந்த 2 எட்ஜஸ்மே ஃபினிஷ் ஆகிறதுக்கு மடிக்கிறோம். அதுக்கப்புறமா அதை அப்படியே நீங்கள் திருப்பிட்டு நீங்கள் வந்து இந்த எட்ஜஸில் வந்து நான் இப்போ வைக்கிற பாருங்கள், நீங்கள் வந்து எங்கே வந்து ஸ்டிச் போட்டிங்களோ அந்த ஸ்டிச் வரையும் தான் நீங்கள் வந்து மடிக்கணும். ஸோ நம்ம வந்து ஹூக் பட்டிக்கு என்ன பண்ணிப்போம், ஃபுல்லாமே மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் போட்டுப்போம். பட் இங்கே அப்படி பண்ணக்கூடாது. லைட்டாக அந்த நீங்கள் எங்கே ஸ்டிச் போட்டிங்களோ அங்கேயே நீங்கள் வந்து மடிச்சுட்டு இந்த எட்ஜஸில் கார்னரில் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணல பாருங்கள், கார்னரில் மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 சைடு, அதாவது இந்த ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிங்லேயும் சரி கார்னரில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. இன்ச் டேப் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார்டிங் மெயின், அதாவது ப்ளவுஸோட ஸ்டார்டிங்லையும் சரி ப்ளவுஸோட எண்டிங்லையும் சரி 2 மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அது 2த்துலையுமே வச்சு உங்கள் இன்ச் டேப் வச்சு அது 2த்துக்கும் நடுவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த நடுவுலைக்கும் அந்த கீழேக்கும், அதாவது அந்த நடுவுலைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் அந்த 2த்துக்கும் நடுவில் இன்னொரு மார்க்கு, அப்புறம் அந்த நடுவுலைக்கும் கீழேக்கும் அந்த எண்டிங்கில் அந்த 2த்துக்கும் நடுவில் இன்னொரு மார்க்கு, அந்த மாதிரி வந்து பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி ஒரு 5 ஐ வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுருப்பாருங்க அந்த மார்க்கில், அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு அங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஹூக்குக்கு வந்து எவ்வளோ ஓப்பனிங் விடணுமோ ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியான ஓப்பனிங் விட்டால் போதும். அப்போ தான் வந்து ஹூக் வந்து கரெக்டாக நிற்கும். அதுக்குன்னு ஹூக் உள்ளேயே போகாத அளவு சின்னதாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது அந்த இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மிடில் வந்து அந்த ஹோல் வரணும். ஓகேங்களா. இப்போ வந்து அந்த ட்ரையாங்கிள்லேயே நான் இப்போ ஸ்டிச் பண்ணுற பாருங்கள், அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து எங்கே அந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கீங்களோ அங்கேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். ஸோ வந்து இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த ட்ரையாங்கிளில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுறேன். மறுபடியும் அந்த ட்ரையாங்கிளை ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச், மறுபடியும் ட்ரையாங்கிளை ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹூக்கில் அங்கே மட்டும் அந்த ஹூக்கு போடுற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஓட்டையாக இருக்கும். மிச்ச இடத்துலலாம் உங்களுக்கு வந்து கரெக்ட் ஸ்டிச்சிங்லாம் பண்ணி ஃபினிஷ் ஆகிருக்கும். இப்போ வந்து நீங்கள் எங்கெல்லாம் அந்த ஹூக்கு, அதாவது அந்த ஓட்டை வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட அந்த ஹூக் பட்டி இருக்குல்ல அங்கே எடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து உங்கள் ஹூக்ஸை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ நான் பண்ணுற பாருங்கள், ஒரு பெரிய நீடில் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 2 அந்த சின்ன ஓட்டை மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க அந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா இல்லை கரெக்டாக இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஹோல் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஹூக்கை நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கும்போது எனக்கு கரெக்டாக அங்கே வந்து ஹூக் வந்து லாக் ஆகிக்கும். ஓகேங்களா. மறுபடியும் பண்ணி காட்ட பாருங்கள். நீடில் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோல் போட்டுக்கிறீங்க. ஸோ ஹோல் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஹூக் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறீங்க. ஸோ உள்ளே விட்டு வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த ஹூக் வந்து ஒரு இடத்துல வந்து கரெக்டாக லாக் ஆகிக்கும். ஸோ நான் ஹூக் பாருங்கள், நான் வந்து கீழே தள்ளி வைக்கல, மேலே தள்ளி நான் வச்சுருக்கேன். ஸோ அப்போ அந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஹூக் வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஹூக் வந்து இந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸாக இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஹோல்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த எங்கேயுமே நகராது, நீட்டாகவும் இருக்கும். ஸோ நம்மளால் நீட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். எல்லாத்துமே ஹூக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நாட் ஸ்டிச் போட்டு அந்த ஹோலில் வந்து நீட்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது அந்த இப்போ நம்ம மடிச்சிருக்கிறனால நீங்கள் வந்து உள்ளே இருந்து வெளியே எடுங்க. பட் வந்து அது வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போ நீங்கள் ஹூக் பார்த்தீங்கன்னா ராங் சைட் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்களா. ஸோ ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த வெளியே வந்து தெரியாத மாதிரி, அதாவது அந்த ரைட் சைடில் வந்து அந்த நீங்கள் ஸ்டிச் பண்ணதே தெரியாத மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணவே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த நம்ம இப்போ மடிச்சு அடித்தனால நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெளியே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணி உங்கள் ஹூக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீட்டாக பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அண்ட் இதோட ராங் சைடு நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ கஸ்டமருக்குலாம் நீங்கள் ப்ளவுஸ் வந்து தரும்போது நீங்கள் அந்த ராங் சைடில் வந்து நீட்டாக ஒரு ஓவர்லாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். பட் நீங்கள் வந்து இப்போ சீம் அலவன்ஸில் விடும்போது நீங்கள் சைடில் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் போட்டு பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும். ஸோ டைட் பண்ணுறதுக்கு நீங்கள் சைடில் வந்து ஒரு 2, 3 ஸ்டிச்சஸ் நம்ம போட்டோம்ல, சைட் கம்ப்ளீட் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் போட்டோம்ல, அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் சைடில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அட் லாஸ்ட் ஃபைனலாக நம்மளோட ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.